கைஸ் இப்போ ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. அது என்னன்னா நம்ம எல்லாருமே இப்போ ஃபியூச்சர்ல இருக்கிறோம். அதாவது நீங்க ஃபியூச்சர்ல இருக்க மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபியூச்சர்ல இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிச்சு பார்க்குறீங்க. அது என்னன்னா நெறைய குழந்தைகள் வந்து பொறக்குறாங்க. அதுவும் வந்து எப்படி பொறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் மூலமா பொறக்குறாங்க. அதாவது தாயினோட வயித்துல பொறக்கிற குழந்தைகள் வந்து கம்மியா இருக்கிறாங்க. ரோபோட்ஸோட வயித்துல பொறக்கிற குழந்தைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து கேட்கறதுக்கே, பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இந்த ஸ்கைஃபை மூவிஸ்லலாம் வர மாரி இருக்கும். இப்படிலாம் உண்மையாவே நடக்குமா? அதாவது வந்து ஒரு ரோபோட் வயித்துல வந்து குழந்தை பொறக்க முடியுமா? ஒரு குழந்தை பொறக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். நார்மலா ஒரு தாய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கருப்பை இருக்குது. அதுல வந்து குழந்தைகள் பொறக்குது. அப்படிப்பட்ட விஷயத்த நம்மளால ரோபோட் மூலமா பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான விஷயம். அப்படி கூட இந்த காம்ப்ளிகேட்டடான விஷயத்த நம்ம யூகிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு செல் வந்து உருவாகி, அதாவது ஒரு கரு வந்து ஒரு தாயினுடைய வயித்துல உருவாகி, அது நாள்பட நாள்பட வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து அது வந்து ஒரு குழந்தையா பூமிக்கு வருது. அதுபோல இந்த ரோபோட் மூலமா இப்படி பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியும் அப்படின்னு வந்து சைனா சொல்லியிருக்காங்க. சைனா வந்து ரீசெண்டா ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, எங்களால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் மூலமா இந்த மாரி குழந்தைகள பெற்றெடுக்க முடியும். அதாவது உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. இத நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதாவது இது வந்து ஒரு வைரல் நியூஸாவே இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி பார்த்திருந்தீங்கன்னா, அதுல நெறைய விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா, அந்த குழந்தைகள வந்து ஆர்டிபிஷியலா பெற்றெடுக்கலாம். இது மூலமா நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நெறைய பிரச்சனைகள் தீரும். அப்படின்லாம் நெறைய விஷயங்கள அதுல சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம்.